வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2024 எக்ஸாம் எழுதி இப்போ 2025 ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், பிஏஓ இந்த போஸ்டிங்காக கவுன்சிலிங் போகிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அடுத்து டைப்பிஸ்ட் பேட்ச் வரும்போது அவங்களுக்குரிய டீட்டெயிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறதா இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 6 வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு 28/1/2025. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி எவ்வளோ போஸ்டிங் வந்து வேகன்சி இருந்துச்சு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிசி டெலகிராம் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் டிஎன்பிசியோட டெலகிராம் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டக்குன்னு பார்க்குற மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு ரெடி பண்ணியே வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பிடிஎஃப்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட் படி நம்ம வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்ட் வந்து 402 போஸ்ட் இருந்ததில் 326 அப் டு இன்றைக்கி வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது 76 விஏஓ போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டே 6 எண்டிங்கில் எவ்வளோ போஸ்ட் வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3901 போஸ்டிங் மொத்தம் இருந்துச்சு. அதில் 1862 ஃபில் ஆகி பேலன்ஸ் வந்து 2039 போஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த போஸ்டிங்கில் 17ல் 14 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 3 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் அந்த ஒரு போஸ்டிங் வந்து ஃபில் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுக்கலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 போஸ்டிங் வந்து யாரும் இன்னும் எடுக்கலை, அதுவும் அப்படியே தான் இருக்குது. அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டே 6 எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 37ல் ஒரே ஒரு போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு, 36 மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. ஸோ அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்டிங்கை வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 25ல் 1 ஃபில் ஆகிருக்கு, மிச்சம் வந்து 24 தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு மற்ற எல்லாருக்குமே சேலரி வேரியேஷன் வந்து என்ன இருக்குது, பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு எல்லாருக்குமே சேலரி வேரியேஷன் என்ன இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 115 போஸ்டிங்கில் 3 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு, 112 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே கன்ஃபார்மாக வச்சிருக்க வேண்டிய போஸ்டிங்கில் 20 போஸ்டிங் இருக்குது, அது இன்னும் யாருமே அது எடுக்கலை. ஸோ அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த போஸ்டிங்கில் டே 6 எண்டிங்கில் 34 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது. ஸோ மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 போஸ்டிங் வந்து அதுவும் யாரும் எடுக்கலை, அதுவும் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிகிரி வச்சிருக்க வேண்டிய இந்த போஸ்டிங்க்கு 28 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது, யாரும் எடுக்கலை. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு 30ல் 22 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 8 மட்டுமே இருக்குது இதில். ஸோ ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்தெந்த போஸ்டிங் இது ஃபுல்லும் வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் இது போக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்டிங் வந்து வேறு நம்மளுக்கு அதாவது பழக்கப்பட்ட துறைகளாக இருக்கலாம், அந்த மாதிரி துறைகளில் இன்னும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது தான் போஸ்டிங் அதிகம் உள்ள துறைகள்ன்ற ஒரு வீடியோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.